ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கலர் கோலப்பொடி வீட்டிலேயே எப்படி மிக்ஸ் பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நம்ம கடைகளில் எப்படி வாங்குகிறோமோ அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நல்லா நெகுன்ட்டு இருக்குங்க. நல்லா ஃப்ளோ ஆகும். நார்மலாக கடையில் எப்படி வாங்குகிறோமோ அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே செய்யங்காட்டி நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துருச்சு. பொங்கலுக்கெல்லாம் நம்ம போடுவோம். அது இல்லாமல் மார்கழி மாதத்துலலாம் போட்டுட்ருப்போம். ரொம்பவுமே குயிக்காக வீட்டிலேயே எப்படி கலர் கோலப்பொடி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி மண்ணில் தான் செய்ய போகிறோம். கோலப்பொடியில் கூட செய்ய போகிறதில்ல. மண் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 இதாக பிரித்து வச்சுருக்கேன் மண்ணை. நாம் இன்றைக்கி 3 மெத்தடு செய்ய போகிறோம். 3 மெத்தடில் பெஸ்ட்டான மெத்தடு எதுன்ட்டு வீடியோவுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தடு பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து மண் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்துடலாம். நார்மலாக இந்த மாதிரி மண் தான் எடுக்கணும். சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கல்லு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. நல்லா நெகுன்ட்டு கோலப்பொடி மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கலர் எடுத்துக்கிட்டேன். வாட்டர் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன். ஹாட் வாட்டர் மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா அப்போ தான் நம்மளுக்கு கலர் பிரிஞ்சு வேகமாக வரும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் மெத்தட். அது ஊற வச்சுட்டு வந்திருக்கோம் வாட்டர் கலரை. செகண்ட் மெத்தடுக்கு வந்து ஃபுட் கலர். இது வந்து எல்லோ கலர், எல்லோ அண்ட் ஆரஞ்சு மாதிரி வரும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் டார்க்காக கோலப்பொடி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதே போல் 2-3 வாட்டர் கலரையும் ஊற வச்சுக்கிட்டேன். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் நம்மளுக்கு வாட்டர் கலர் கிடைக்கும். அந்த எல்லோ ஃபுட் கலரை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அந்த கலர் வந்து இந்த மண்ணோட சேர்ந்து வர மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு கலர் டார்க்காக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக வேணும்ன்ட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது போல் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் கொட்டி வெயிலில் காய வச்சுக்கணும். பார்க்க நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு காஞ்சாதான் அதோட ஒரிஜினல் கலர் வந்து தெரியும். இப்போ இன்னொரு பவுலில் சேர்த்தாச்சு. இது வந்து மெத்தட் வந்து 2. இந்த வாட்டர் கலர் மிக்ஸை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வாட்டர் கலர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு திக்காக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் திக்கான கலர் வரும். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்தது. அதனால் நீங்கள் நல்லா ஒரு பெரிய வாட்டர் கலர் பீஸ் அந்த இதை எடுத்து சேர்த்துக்கோங்க. கலர் பீஸ் எடுத்து நல்லா தண்ணியில் உரைச்சி சேர்த்துக்கோங்க. சேம் இதை நல்லா கலக்கியாச்சு. ஒரு பவுலில் மண் சேர்த்தாச்சு. இதுலேயும் நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆரஞ்சிஸ் ரெட் கலர் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். இதுலேயும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடு பார்த்தாச்சு. வெயிலில் தான் நல்லா காய வைக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நெகுன்ட்டு வரும். கலக்கும் போது நல்லா கட்டிலாம் இல்லாமல் அந்த கலர் பொடி சேர்கிற மாதிரி கலக்கி விட்டு வச்சுக்கோங்க. இதே போல் நான் வேறு கலர்லாம் ஊற வச்சுருந்தேன் வாட்டர் கலரில். அதே செஞ்சு எடுத்துக்கலாம். சேம் எல்லாமே இதே மெத்தடு தான். வாட்டர் கலரை ஊற வச்சு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஒரு பேப்பரில் கொட்டிக்கோங்க. பேப்பரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கணும். வெயில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். காஞ்சு ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். தேர்ட் மெத்தடுக்கு சேம் மண் எடுத்து போட்டாச்சு. இந்த மாதிரி கலர் பொடியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். ரொம்பவுமே ரேட் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் அதிகமாக வேணுமோ குறைவாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ட்ரை ஆனவனே தான் இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி கலர் தான் எடுத்திருந்தேன். இது போல் நான் நிறைய கலர் பண்ணி வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து 10 பேக்கெட் 10 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். 10 பேக்கெட் 10 ரூபா, இல்லை 10 பேக்கெட் 12 கலர் 10 ரூபா அந்த மாதிரிக்கெலாம் நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா அந்த கையில் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த காய வச்சங்காட்டி ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கட்டியில் எல்லாமே உடச்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ நெய்ஸாக நெகுன்ட்டு இருக்கு பாருங்கள்.
இது வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் செஞ்சது. வாட்டர் கலரில் இது வந்து அவ்வளோக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் நான் இந்த பொடியில் செஞ்சது. ஆரஞ்சு கலர், அப்புறம் இந்த ரெட் கலர், இதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கடையில் எப்படி நம்ம வாங்குவோமோ அது போல் வந்திருக்கு. இந்த 3 மெத்தட்லேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது. இதை தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். இது வந்து அந்த ஃபுட் கலர் சேர்த்தது. இது ஜஸ்ட்டு ஓகே அவ்வளோ சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருக்கிறது அந்த கலர் பொடி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணது தான். ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா ஃப்ளோ ஆகுது. அதுவும் நம்ம மண்ணில் சேர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது சூப்பரான பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கொடுக்குது. நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நெகுன்னு இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் தேர்டு மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்காமல் நாமளே கலர் கலராக கோலப்படிகள் வந்து செஞ்சுக்கலாம் ஃபங்க்ஷன் டைமில் கோலம் போடுறதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய். எந்த மாதிரி வீடியோ வேணும்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.